ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த போலி செய்கிறதுக்கு நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதை தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம இது ஒரு 2 மணி நேரம் அந்த மாவை நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு இதை வடிகட்டி எடுத்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுறலாம். இதை அடுத்ததாக சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது பாகுக்கு பதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி இது கரைஞ்சி வந்த உடனே நம்ம இதில் மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து நம்ம அந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நமக்கு கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேங்காய் பூ ஆப்ஷனல் தான். தேங்காய் பூ போடாமலும் செய்வாங்க சில பேர். தேங்காய் பூ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கிண்ட அது தண்ணிலாம் வற்றி ஒரு மாதிரி டைட்டாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப டைட்டாக விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு டைட்டாக இருந்தாலே போதும். இது கொஞ்சம் வச்சு அமுக்கும்போது, மாவுக்குள்ளே வச்சு அமுக்கும்போது கொஞ்சம் நழுவி போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாவு பேட்டருக்குள்ளே எல்லா பக்கமும் இது உள்ளே உங்களுக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும், ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சதுக்கு அப்புறமா இது நல்லா ஆறுன பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி வாழை இலையை எடுத்து அதில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையால் நம்ம அமுக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம அந்த மாவை வச்சு மறுபடியும் கையால் தான் அமுக்கணும். கண்டிப்பாக கையால் அமுக்குங்க, அப்போ தான் அது நல்லா வரும். நீங்கள் பூரிக்கட்டை சப்பாத்தி கட்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வரவே வராது, உங்களுக்கு பரோட்டா மாதிரி வந்துடும். அப்புறம் அது இந்த மாதிரி நீங்கள் அமுக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற பூரணம் அது தெரியும். அது தெரிஞ்சால் பிரச்சனையே கிடையாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தெரிஞ்சுட்டு போட்டோம், அது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பொறுமையாக அழகாக இந்த மாதிரி இதை தட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் ஈவன் ஒரு 5 to 6 மினிட்ஸ் 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் அங்கங்கே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.